வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிஏ இன்டர்ல 411 மார்க் எடுத்த பையன் ஸ்ரீவத்சவ் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சிஏ இன்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ வி ஆர் வெரி 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 ஹாப்பி அபவுட் his மார்க்ஸ். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஸ்ரீவத்சவ் நவம்பர் 2007 தான் பிறந்த பையன். ஸோ 5th நவம்பர் 2007 பிறந்த பையன் 2025 மார்ச்ல 12th முடிச்சுட்டு இம்மீடியட்டாக 2025 மேல ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிச்சுட்டு 2026 மேல இன்டர் எக்ஸாம் எல்லாம் டான் 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 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முடிச்சுட்டு, அதுவும் 411 மார்க் எடுத்து காஸ்டிங்ல 97 மார்க். 97 மார்க்னா 97 மார்க் சொல்லினே இருக்கலாம். 10 தடவை 100 தடவை சொல்லலாம். 97 மார்க் எடுத்திருக்கான். அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல 78 மார்க். இன்ஃபேக்ட் இந்த தடவை லா டஃப் அதில் கூட 59 மார்க் எடுத்திருக்கான். ஸோ செம்ம ஹாப்பி நாங்கெல்லாம். இப்போ அவங்ககிட்ட பேச போகிறோம். குட் ஈவினிங் ஸ்ரீவத்சவ். குட் ஈவினிங் சார். ஸ்ரீவத்சவ் எந்த ஊர், எந்த பிளேஸு? சார் சென்னை பெரம்பூர். சென்னை பெரம்பூர். ஸ்ரீகாந்தும் சென்னை பெரம்பூர் தான், தெரியுமா உனக்கு? அவன் தெரியாது. சிஏ ஃபைனல் முடிச்சிட்டான். சூப்பர் சூப்பர். இந்த பெரம்பூர்காரங்களாம் இந்த தடவை முடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சிஏவை. பெரம்பூர் சென்டர்ல ஏதோ இருக்குப்பா. ஏய், எனக்கு ஏதோ பெரம்பூருக்கும் 2026 ஏதோ கனெக்ஷன் தோணுது. ம். சார் எல்லாம் உங்க பிளஸிங்ஸ் தான் சார். உங்களோட ட்ரைனிங் அண்ட் பிளஸிங்ஸ் தான் சார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நான் வந்து யாரை ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இங்க உட்காந்துருக்கேன், ஒரு ரூம்ல உட்காந்து கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன். எனக்கு சார் உங்களை இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல சார். நான் வந்து ஐடிடி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். டேய், வாடா வாடா செல்லக்குட்டி, பக்கத்துல பக்கத்துல மட்டும் தானே இருக்கேன், வாடா வாடா கூப்பிட்டு. ஸோ அதாவது அவர் அவர் ரிசல்ட்டை அடே அவன் காட்டுறான் ஃபோன்ல. 411 மார்க்கா, ஐயோ அப்படின்ற மாதிரி. அதாவது யார் வேணா 411 மார்க் எடுத்திருக்கலாம். ஸ்ரீவத்சவ் எடுத்தது ரொம்ப முக்கியம் இந்த தடவை. ஏன்னா ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், நடுவில் ட்ரெயின் ஆயிடுறான். ஓகே, உங்ககிட்ட ஃபோன்லலாம் பேசியிருக்கேன் நான். மேடம் முன்னாடி மாதிரி இல்லை மேடம், ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு, கொஞ்சம் வேப்பில் ஆமா. அடிக்க வேண்டிய கொஞ்சம் வேப்பில் அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஃபீல் பண்ணுறான். ஆமாம் சார், நான் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிட்டேன் சார், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் சார், நான் அவனும் ஃபீல் பண்ணுறான். சரி, ஒரு வாரத்துக்குள்ளே என்னத்தை பண்ணணும்னு பண்ணிட்டு இன்னைக்கு அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அதுவும் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னா உசேன் போல்ட் அளவு கிளாஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் வரவன் எங்கேயோ இருக்கான். என்னடா பக்கத்துல கூட இல்லை, ஒரு 5 மார்க் 10 மார்க்னா பரவாயில்ல, என்னடா 40 மார்க் வித்தியாசத்துல இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ போயிட்டான். சி, இந்த தடவை இவ்வளவு மார்க் வாங்குறது கஷ்டம், நான் சொல்றேன். இந்த தடவை அதுவும் சாருகேஷ்லாம் இவனை விட சூப்பரா எழுதுற பையன் ஜென்ரலா கிளாஸ் டெஸ்ட்ல. அவன் 40 மார்க் தான் வாங்கியிருக்கான் லாலெல்லாம். இவன் 59 மார்க். அந்த ஒரு சப்ஜெக்டே அவனோட இவன் 19 மார்க். அதுவும் இவன் காஸ்டிங் மார்க் வாங்கினா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஜென்மத்துக்கு நான் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன் மார்க் நான். என்கிட்ட படிச்ச பையன் 97 எடுத்திருக்கான், என்கிட்ட படிச்ச பையன் 97. ஆக்சுவலி எனக்கு சிபின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான் ஃபவுண்டேஷன்ல. அவன் 94 எடுத்தான் அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே, ஓகே இன்னி வரைக்கும் அவனோட ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணல. ஓகே. ஓகே, அப்புறம் திவ்யா வியன்னு ஒரு பொண்ணு ஃபவுண்டேஷன்ல 97 எக்கனாமிக்ஸ்ல. சிவாநிதி வந்து 91. ஸோ இந்த மாதிரி எப்போ படிச்ச பசங்க இவங்கலாம், இன்னி வரைக்கும் அவங்க ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணல. ஓகே, அது மாதிரி இவன் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிட்டான். இப்போ இனிமே வந்துட்டு காஸ்டிங் யாராவது, எனக்கு எனக்கு நல்லா வருது சார் காஸ்டிங்னா, டப்பா இந்த ரெக்கார்ட் வச்சிருக்கான் பாரு இவன், இவன் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு அத்தை அத்தை பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான். சரியான மார்க். அதாவது ஓவராலா ஆவரேஜா ஒரு 60 50 அப்படி இல்லை, 97 எடுக்கும்போது அது ஏதோ ஒரு வேற லெவல். தினேஷ் சிரிக்கிறான். போன வாரம் தினேஷ்ட பேசும்போது ஏஎஃப்எம்ல எல்லாரும் நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க ஏஎஃப்எம் ஃபைனல்ல. ஓகே. ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு அவனுக்கு. என்னடா இது, என் சப்ஜெக்ட் எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்களே, நான் எவ்வளோ உயிரை குத்து எடுத்தேன், இப்படி எல்லாரும் போயிடுச்சேடான்னு. இல்லடா கவலைப்படாதடா, வெயிட் பண்றா, 2 நாள் வெயிட் பண்றா, தங்க கட்டிங்கெல்லாம் வந்துரும்டா, மார்க் வந்துரும்டா. அதான் சொல்றேன். ஐயோ எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா. சாருகேஷும் 80க்கு மேல, நீ 97. என்னடா சம பசங்களாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்கடா, சமடா சமடா. Decide பண்ணாரு பார்த்தேன். எனக்கு இப்பதானே எனக்கு திருப்தியா இருக்குது அப்படின்னா. ஸோ இதுக்குன்னா இப்படிதான் மார்க் வாங்கணும். யாராவது ஒரு 2 3 பேர் இப்படி சரி, ஓவரால் எல்லாரும் பாஸ் ஆயிடணும். யாராவது ஒருத்தர் 2 பேர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி மார்க் எடுத்தாதான் எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு உயிரை குத்துருக்கோம்ல. சரி, ஆமா. ஆப்வியஸ்லி அவன் தான் எழுதுறான், அவன் தான் மார்க் வாங்குறான், நாங்களும் தானே கஷ்டப்பட்டிருக்கோம்.
ம். சார் நீங்க கஷ்டப்பட்ட வாட்டி தான் சார் அவங்க இன்னைக்கு இந்த மார்க் எடுத்தாங்க. தினேஷ் சார் மெசேஜ் போட்டிருக்காரு சார், நான் பார்த்தேன். ஆ. ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு சார். என்னால நம்பவே முடியல. சாரா போட்டிருக்காருன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. ஸோ எப்படி இருந்தது மேடம் இந்த ஜேர்னி? பிகாஸ் இவன் வந்து எப்போ வந்திருப்பானா, 10th முடிச்சோடனே வந்திருப்பியாடா? எப்படா வந்திருப்ப நீ? 11th half yearly. 11th half 11th yearly half முன்னாடி yearly. வந்தான் சார். கரெக்டா அவனோட பர்த்டே கிஃப்டா நாங்க இத ஜாயின் பண்ணி விட்டோம் சார். நவம்பர்ல ஜாயின் பண்ணான். அவனோட அந்த பர்த்டேக்கு கேட்டா ஓகே நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி உடனே அவன் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ 12th எவ்வளோ மார்க்டா அவன் என்ன ஸ்கூல்ல? 588 சார். 588. 98% சார். 98%. ஏன்னா ஜென்ரலா இந்த 11th ஹாஃப் இயர்லி ஜாயின் பண்ற பசங்கள்லாம் 12th ஹாஃப் இயர்லிக்குள்ளேயே போர்ஷன்ஸை முடிச்சிடணும். இல்லைன்னா உங்களுக்கு 12th அடி வாங்கியிருக்கும். ஸோ நீ ஆமா. போர்ஷன்ஸ் சீக்கிரமா முடிச்சிட்டு இருப்பா அப்போ. ஆமா. அதனால உனக்கு 12th நல்லா அமைஞ்சிருச்சு. என்ன ஸ்கூல் படிச்ச நீ பெரம்பூர்ல? ஜெயகோபால் கரோடியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஜெயகோபால் கிடையாது. நம்ம ஸ்கூல் ஓ ஆமா. ஆமா, அதான் நானும் சார் ஜெயகோபால் கிடையாது. உங்களை மாதிரி வந்துருவான் சார் இன்னும் கொஞ்ச வந்துருவான் நாள். வந்துருவான் 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 கண்டிப்பா வந்துருவான். Thank ஏன்னா you, sir. நானும் ஜெயகோபால் கரோடியா தான். ஓகே நான் இந்த சைடுல வெஸ்ட் மாம்பலம் ஸ்கூலு. வெஸ்ட் மாம்பலம். ஓகே அவன் வந்து அந்த சைடு. ஒரே செகண்ட்ருங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க, பாத்துட்டு வந்துடுறேன். ஒரே செகண்ட். ஓகே. ஸோ ஸ்கூல்லையும் டாப் மார்க்கு. ஃபவுண்டேஷன் எவ்வளோ மார்க்கு? 254. 266. 266. ஃபவுண்டேஷன் நீ நம்ம கிளாஸ்ல எத்தனாவது வந்த? செகண்டா தேர்டா? 4th. ஃபோர்த்து. அதுதான் பழி எடுத்துருக்கியா நீ? டேய் என்னடா 4th தள்ளீங்க, இந்த வந்துட்டா. ஓகே ஓகே. ஸோ இன்டர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க் அடிக்கிறதுக்கு அடுத்தது செப்டம்பர்ல தான் பார்க்கணும். எவனா ஒருத்தன் சுபாஷ்ட சொல்லணும். மாதவன் இருக்கான், மாதவன், சுபாஷ், பாரதி கிருஷ்ணா, 3 பேருமே கங்க்ராச்சுலேட் பண்ணிருந்தாங்க சார் ரிசல்ட். எனக்கு அவன் சொல்லவே இல்லை, அவங்களா உங்க சேனல் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. டேய் நம்ம தான் லைவ்ல போட்டோமேடா, உலகத்துக்கே தெரிவிச்சோமே நம்ம தான். சார் நான் அவங்கிட்ட போன்ல சொன்னேன் ம். நாளைக்கு போய் பார்க்கலாம், இன்னைக்கு அவங்க அப்பா வெளியே போகணும் ஃபங்க்ஷனுக்கு, நாளைக்கு சார் வீட்டை பார்க்கலாம். நான் ஏற்கனவே இன்னைக்கே பார்த்துட்டேமா சார அப்படின்னா. இல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஃபவுண்டேஷன் சார் வந்தாரு. இவனும் ஆமா. சாரும் தான் வந்தாங்க. நீ வரல அப்போ? சார் ஆமா சார் வரல. ஒரு கட்டப்பையில இவனோட மேக்ஸ் புக் ஆ, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது வந்து எப்படின்னா அந்த செலஃபன் டேப் கவர் இருக்கும், அது என்ன அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆமா சார் கவர். அது போட்டது அதெல்லாம் நான் தான் சார். ஆமா அதெல்லாம் போட்டு சமத்தா, சார் இதை நான் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன். யார் நல்லா படிப்பாங்களோ அவங்கள்ட்ட கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த புக்கை கிட்டத்தட்ட நான் யாருக்குமே கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஓகே இவன் வேற இப்படி சொல்லிட்டானா, நல்லா படிப்பாங்களோ அவங்க கொடுன்ட்டு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. இவன் வேற இப்படி சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு போயிருக்கான். சார் படிக்கிற பசங்க கொடுங்க சார் சொன்ன பரவாயில்ல, யார் நல்லா படிப்பாங்களோ அவங்க கொடுங்க. எங்க அம்மா சொன்னாங்க, எதுக்குடா இந்த புக் எங்கேயா வச்சிருக்க, யாரும் கொடுக்கல. இல்ல அந்த பையன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப அவனை மாதிரி ஒருத்தரை நம்ம பார்க்கணும். இப்ப ஜெய்ஸ்வரி சாருக்கு அந்த மாதிரி ஒருத்தனை பார்க்கணும்ல. இப்போ வரைக்கும் நான் யாரையுமே பார்க்கலையே. அதாவது நல்லா படிக்கிற பசங்க அவங்களே புக்கை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிடுறாங்க. ஸோ ஆமா, ஆமா சார். ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த ஆமா. மேக்ஸ் புக்கை அவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ அது நினைச்சேன், எப்பா ஒரு பையன் புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு வச்சிருக்கானா, அதுவும் சிஏ படிக்கும் போது புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு வச்சிருக்கான். சிஏ படிக்கிற பசங்க புக்கா அது வந்து லேப்ல எங்கேயாவது இருக்கும். அப்பா இவன் எவ்வளவு மரியாதையா அந்த புக்குக்கெல்லாம் அட்டை போடுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன் நான். ஸோ அந்த டெடிகேஷன் தான் மேடம், இவங்க சின்சியரும் அந்த டெடிகேஷன் தான். ஓகே ஸ்ரீவத்சவ், இந்த மார்க் வரும் நீ நினைச்சியா? இல்ல சார், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து 350க்கு கம்மியா 340 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. இவ்வளவு மார்க்லாம் வரும்னு நினைக்கவே இல்லை. உங்களோட ஆல் தி பெஸ்ட் வீடியோல அவன் அந்த மார்க் தான் சார் சொல்லி இருந்தான். எக்ஸ்பெக்டட் மார்க் கேட்டிருப்பீங்க, நான் 340 அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச் தான் சொல்லி இருந்தான் அவன். நான் அவனுக்கு போட்டு வச்சதும் அதே ரேஞ்ச் தான். ஓகே ஓகே 340 to 350 தான் நான் அவனுக்கு போட்டு வச்சது. நான் வந்து சாருகேஷ் 400 அடிச்சிருவான்னு நினைச்சேன். ஆ ஓகே ஜெய்ஸ்வர் ஒரு 380 to 400 அடிச்சிருவான் அப்படின்னு நினைச்சேன். ஓகே 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 இவன் தேர்ட் வந்துருவான் ஆ அப்படின்னு தான் நானே நினைச்சேன். அப்படிதான் ஏன்னா சார் கிரி வந்து நினைச்சேன். இந்த தடவை கேம்லயே இல்ல, ஆ அவன் டைஃபாய்டுன்றதுனால இந்த ஆமா தடவை ஆமா கேம்ல ஆமா இல்ல. சார். ஸோ சரி ஓகே, அப்ப முன்னாடி 4 பேர் இருந்தானுங்க, இப்ப 4 வந்து 3 ஆச்சு. ஆ, கிரி வந்து ஐ எம் வாக்கிங் அவுட். அதான் 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 correct. அவனை எக்ஸாம் எழுத வச்சாலே போதுன்ற மாதிரி இருந்தது. ஆனா ஆமா சார். பாருங்க, ஜாலியா போய் சும்மா எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான், படிக்காம ஒண்ணும் பண்ணாம. சார் என் முன்னாடி ரோல் நம்பர், அப்படியாடா? முன்னாடி பெஞ்ச். ஆஹா, அவனுக்கும் காஸ்டிங் தானே தூக்கி விட்டுருக்குது. ஒரே ஒரு சப்ஜெக்ட் இந்த காஸ்டிங் நல்லா படிச்சதுனால அந்த சப்ஜெக்ட் தானே பாஸே பண்ணிருக்கான் அவன். சும்மா மிச்சதெல்லாம் 40 போட்டிருப்பாங்க, அது மட்டும் ஒரு நல்ல மார்க் ஏதோ எடுத்துட்டு நல்ல மார்க் பாஸ் பண்ணிட்டான்டா அவன். அப்ப அட்லீஸ்ட் ஒரு குரூப் கிளியர் ஆயிடுச்சு இல்ல. ஆமா அது மாதிரி அவன் சிச்சுவேஷனுக்குலாம் ரொம்ப டஃப் சார் கிளியர் பண்ணதே.
நிஜமாவே பெரிய ஆ, விஷயம். அவனுக்கும் எக்ஸாமுக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் அது எக்ஸாம்னா அது ஏதாவது என்னமோ ஒரு கரெக்ட் பிரச்சனையா தான் இருக்குது சார். அவனுக்கு. இல்ல அது ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்தா கூட அவன் தேடி இருப்பான். ஆமா ஏன்னா கரெக்ட் தான். எப்பயுமே நான் பார்த்த வரைக்கும் இந்த கடைசி 1.5 மாசம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். ஆ கடைசி 1.5 மாசம் அது அதுல ஏதானும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா ஆமா ரிவிஷனே பண்ண முடியாது. முன்னாடி எப்படி படிச்சோன்றது விஷயம் இல்ல. கரெக்ட். கடைசி அந்த 1.5 மாசத்துல என்ன பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க சார் நீங்க? என்ன சார் மேடம் தான் பேசுறாங்க, நீங்க பேசவே மாட்டீங்க. இவ்வளவு ஹாப்பிங் சார் கேக்குறாரு. ரொம்ப ஹாப்பியா தான் சார் இருக்கா. சார் அவர் கொஞ்சம் சார் சார் கம்மியா நான் தான் சார் நேர்ல வந்து பேசுவார். பேசுறேன் சார். ஜூம்ல என் ஒய்ஃப் பேசுவாங்க, நேர்ல வந்து நானே பேசுறேன் சார். சார் இந்த தடவை நேர்ல நானும் வருவேன் சார். எல்லாரும் வரோம் சார் நேர்ல உங்ககிட்ட. போன தடவை மிஸ் நாளைக்கு பண்ணிட்டேன் சார். நாளைக்கு ஐடிடி இருக்காடா? நாளைக்கு இருக்கு சார். நாளைக்கு மத்தியானத்தோட ஓவர். டெஸ்ட் மண்டே இருக்கு, கிளாஸ் நாளைக்கு மத்தியானத்தோட ஓவர். சரி, அப்ப நாளைக்கு கிளம்பி வரதுனா வந்துருங்க. ஓகே, என்னால உனக்காக நாளைக்கு நான் எங்கேயும் போகாம இருக்கேன், வீட்லயே இருக்கேன். ஓகே சார். ஓகே. நாளைக்கு ஹாப்பியா. நாளைக்கு லாஸ்ட் டேனா இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போவீங்களா? அப்படிலாம் இல்லையா? எத்தனைக்கு அவங்க எதுவும் சொல்லல. நாங்க ஓரியன்டேஷனுக்கு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருந்தோம் கோஆர்டினேட்டர் கிட்ட. இது நாங்களே கேட்கல. நாங்க எதுவும் இல்ல வந்து ரிசல்ட் வந்து பாதி பேர் அழுதுன்னு உட்காந்துருப்பானுங்க. ஆமா ஆமா அதனால எதுவும் கேட்டுருவாங்க. நாளைக்கு கிளாஸுக்கு வந்தாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருக்கும். சார் ஓரியன்டேஷன்ல இவன் தான் சார் சின்ன பையன். மேடம் ஜஸ்ட் அடுத்து இந்தியாலயே இவனுங்க சின்ன பசங்களா இருப்பானுங்க. இந்த குரூப் ஆமா தான். சார். ஆமா இப்ப படிக்கிற உங்க செட் பசங்க ஆமா, தான். இந்த செட் நான் சொல்றேன்ல, நான் 21 வயசுல கிளியர் பண்ணிருக்கேன்னா, ஆ, நான் என்னோட ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கம்மியா இருக்கிற ஏஜ்ல இருக்கிற பசங்களை நம்ம கிளியர் பண்ண வைக்கணும்ன்றதுல துடியா ஆ, துடிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரணவ் கிரிமாறன் பேட்சா வந்துரும் மோஸ்டா. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த பேட்ச் வந்துரும். இந்த பேட்சுக்கு அந்த பேட்சுக்கு தான் போட்டி. போட்டி. ஆமா ஆமா. ஏன்னா அந்த ஒரு 12th முடிச்சோடனே அடுத்த மாசம் இப்ப அப்படி அந்த இருக்குல்ல, ஆமா அந்த இது வரணும். அவனுங்க மே 27 எழுதுவானுங்க. பிரணவ கிரினிவாரன் பேட்ச் வந்து மே 27 ஓகே. எழுதுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தம்சம் பண்ணின்னு வருவாங்க. அப்படியே பேட்சா வந்துடணும். யார் அந்த 3-4 பேர் மிஸ் ஆகாம வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதான் இப்பவே ஆல்ரெடி 4-3 ஆயிடுச்சு. இந்த 3 ஆமா. குறைய கூடாது. இது அப்படியே வந்துடணும். வந்துடணும். வந்துட்டு ஜெயிக்கணும், பெருசா ஜெயிக்கணும். கண்டிப்பா ஃபைனல்லையும் சார். ஒழுங்கா படிச்சா ரேங்க் வாங்கிடலாம். ஆ ஓகே, நம்ம ரேங்க்கு அப்படின்னு கொஞ்சம் எய்ம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஓகே, உசுரை கொடுத்து உழைச்சி ட்ரை பண்றோம். ம் ரேங்க்கு எய்ம் பண்ணா பாஸ் கண்டிப்பா வந்துடும். ஓகே. நீங்க வந்து இப்போ 600க்கு 600 வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 580 வந்துடும். கண்டிப்பா சார். ஓகே, அந்த மாதிரி ஃபைனல்லையும் அதை நினைக்கணும். ட்ரை பண்ணுவோமே, காசா பண்ணமா, ட்ரை தானே. கரெக்ட் தான் சார். எப்படியும் படிக்க போறோம். ஆமா இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் 100 மார்க்கோ என்னவோ இருந்தாதானே இந்த மார்க் வந்திருக்குது. கண்டிப்பா போதும்னு ஒரு 90 மார்க் நிறுத்தி தானே வருமா இது? சார். அந்த ஃபுல் பேப்பர் 100 மார்க் எழுதணும்ன்ற ஒரு டிட்டர்மினேஷன்ல தானே இவன் எழுதியிருக்கான். அதனால தானே ஆமா. மார்க் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே சொல்றேன், அந்த 100 மார்க்ஸ்க்கு போகணும். நான் வந்து ஒரு மார்க் கூட விட்டுறக்கூடாது. தெரிஞ்சு விடுறதோ, டைம் இல்லாம விடுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். இந்த 3 மணி நேரம் தான் என் லைஃப். நான் 9 மாசம் எப்படி படிச்சேன், 8 மாசம் எப்படி படிச்சேன்றது விஷயம் இல்ல. அந்த 3 மணி நேரத்துல நான் எப்படி பர்ஃபார்ம் பண்றேன். கரெக்ட். இது வந்து இந்த சூப்பர் சிங்கர்ல பாட்டு போட்டி மாதிரி தான். நீ வீட்ல எவ்வளவு வேணா பிராக்டிஸ் பண்ணிட்டு போ. அந்த அந்த 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துல நீ என்ன ஸ்டெப்ஸ்ல எப்படி பண்ற, perform? அதுதான் விஷயம். அதுல நிறைய பேர் பேனிக்லயே சொதப்பிடுவாங்க. ஆ நீ அந்த அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் நம்ம வைப்போம்ல கிளாஸ்ல, அதெல்லாம் லைப்ரரியில போய் எழுதுவியா, வீட்ல உட்காந்து எழுதுவியா? நான் லைப்ரரிலயும் போய் எழுதுவேன். சில நாள் வந்து வீட்ல எழுதுவேன். மோஸ்டா லைப்ரரி போயிருவேன் சார். அது எதுலயுமே 3 மணி நேரம் காஸ்டிங்க்கு பத்தாது சார். நான் ஒரு எக்ஸாமுக்கு தலைப்பட அடிச்சுப்பேன். என்னடா இது 3 மணி நேரத்துல நம்மளால 5 கொஸ்டின் கூட முடிக்க முடியலையேன்னு. ஒரு 3 ஹவர்ஸ்லயும் காஸ்டிங் பத்தாது. இதுல வந்து எம்சிக்யூ வந்து லாஸ்ட் 10 நிமிஷம் வந்து 3 கேஸ் ஸ்டடியில 2 கேஸ் ஸ்டடி முடிச்சிட்டேன். தேர்ட் கேஸ் ஸ்டடி பார்க்கவே இல்லை. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பார்க்கலான்னு பார்த்தா அது ஒண்ணுமே புரியல. அது என்னென்னத்தையோ கொடுத்து வச்சிருந்தான். ப்ராசஸ் காஸ்டிங் ஒண்ணு, இன்னொன்னு என்னமோ கொடுத்திருந்தான். அது என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் வந்து எலிமினேஷன் மெத்தட் நான் சால்வ் பண்ற மைண்டே இல்ல. சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு 30 நிமிஷத்துல. இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. சோ இந்த ஆப்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபவுண்டேஷன்ல மேக்ஸ்ல படிச்ச டெக்னிக். சோ அப்படி போட்டு விட்டேன். லாஸ்ட் கேஸ் ஸ்டடி 5 கொஸ்டினுமே அப்படியே போட்டு விட்டேன். அது நெகட்டிவ் இல்லல்ல, அதனால போட்டு விடுறான். காசா படமா போட்டு விடுறான். ஐ திங்க் அப்ப எல்லாமே கரெக்ட்னு நினைக்கிறேன்டா. ஆமா, எம்சிக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் 2 சால்வ் பண்ணி போடுறதுனால அது கன்ஃபார்ம் கரெக்ட் தான். இது வந்து கரெக்டா இருந்திருக்கும். சார் ஆனா ஃபர்ஸ்ட் அந்த காஸ்டிங்ல 40 மார்க்ஸ் வாங்குனான் சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இப்பதான் ஜெய் சார்ட்ட பேசி வச்சேன். அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் 12th படிக்கும்போது, அதாவது 11th படிக்கும்போது அவனுக்கு நம்ம டெஸ்ட் வச்சோமா ஃபவுண்டேஷன்ல. அவன் அக்கௌண்ட்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டானா. ஓ
ஓகேவா? அஹ் பயந்துட்டேன் சார் நானு அப்படின்னாங்க. அஹ் ஆமா. ஆனா அப்ப நீங்க என்கிட்ட பேசுனீங்க. இல்ல இல்ல பாஸ் ஆயிடுவான். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க நீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன். எல்லாருக்குமே இது நடந்திருக்குது. இப்ப இவனுக்கு கூட பாருங்களேன். காஸ்டிங்ல 40 வாங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆமா கிராஸ் டெஸ்ட்ல. ஆமா ஃபர்ஸ்ட் வைக்கும்போது. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி ஒரு 3 டெஸ்ட் எழுதிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆமா சார். அதுக்கு அடுத்து எழுதுனா இல்ல இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்த உடனே சொன்னா அம்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நான் 40 தான் வாங்கினேன் அப்படின்னா. அந்த நிறைய டெஸ்ட் வைக்க என்ன ஆகும்னா, ஒரு பயம் போயிடும் சப்ஜெக்ட் மேல. ஆஹ் சில பேர் அக்கவுண்ட்ஸ் பயந்துனே இருந்தாங்க. நான் நிறைய பேர் சொல்றேன் இவங்க பேட்ச்ல அக்கவுண்ட்ஸ் பயந்துட்டே இருப்பாங்க. ஓகே. ஓகே. டாக்ஸ் பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா இவன் கொஞ்சம் பயந்தான் சார். டாக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்கிட்ட புலம்பின்டே இருந்தான். மார்னிங் உங்க வீடியோவை பார்த்தேன். 10:30க்கு ரிசல்ட் வருது, ப்ரே பண்ணுங்கன்னு. உட்காந்து ஸ்லோகம் தான் கேட்டுட்டு இருந்தேன் சார், பாடிட்டு இருந்தேன். ஏன்னா இவர் கொஞ்சம் பயந்தான் சார். ஜிஎஸ்டி வந்து அந்த அளவுக்கு இல்லன்ட்டான். ஜிஎஸ்டி எழுதிட்டேன். ஜிஎஸ்டி எழுதிட்டான். அந்த இது இன்கம் Income டாக்ஸ் tax. இன்கம் டாக்ஸ் கொஞ்சம் அன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட புலம்புனா சார். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லம்மா, வந்துருமா 40 வந்துருமா 40 வந்துருமா. இன்னைக்கு கொஞ்சம் பயத்தோட இருந்தேன். பட் அவன் கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருந்தான். அம்மா கிளியர் பண்ணிடுவேன் நான் நேத்து நைட்டு. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயம். நீங்க சொன்ன மாதிரி பிரேயர் மட்டும் தான் பண்ணேன். ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா 10:30க்கு மெசேஜ் போட்டான். அம்மா இது மாதிரி 411மா கிளியர் பண்ணிட்டேம்மா அப்படின்னு. அதாவது அது எவ்வளவு பெரிய மார்க்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய மார்க். ஆஹ் அது அது ரொம்ப பெரிய மார்க். இது எவ்வளவு பேருக்கு இது தெரியும்னு தெரியல. அதுவும் இந்த அட்டம்ப்ட்ல யோசிச்சு பாருங்க. ஆஹ் வெறும் 8% ரிசல்ட். 100 ஆமா சார். பேர்ல ம் 92 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆஹ் வெறும் 8 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அதாவது நீட்லாம் எடுத்துக்கோங்களேன். 50 பேர் பாஸ் ஆவாங்களாம். ஆஹ் அதுக்கே போராட்டம் பண்றான் நம்ம ஊர்ல. டேய் ஆஹ் இங்க 8 பேர் தான்டா பாஸ் ஆகுறாங்க. இதுக்கு எவனா போராட்டம் பண்ணுங்கடா. அது மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான 8% ரிசல்ட் மேடம். ஆக்சுவலி நான் ஆமா சார். நினைச்சேன் ஐ எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 20% கொடுப்பான்னு நினைச்சேன். ஆஹ் செகண்ட் குரூப்புக்கு 18% கொடுப்பான்னு நினைச்சேன். ஓகே ஏன்னா 3 அட்டம்ப்டா ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ரிசல்ட்டே இல்ல. 3 அட்டம்ப்டா. ஓகே. ஒண்ணு இல்ல, 2 இல்ல. 3 அட்டம்ப்டா 3 ஃபர்ஸ்ட் குரூப் அட்டெம்ப்ட். ரிசல்ட் இல்ல. சோ எப்படியாவது இந்த தடவை ஃபர்ஸ்ட் குரூப் ரிசல்ட் கொடுத்துருவான். ஏன்னா இந்த தடவை வந்து பேனிக்கா எதுவுமே இல்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல. டாக்ஸ் கஷ்டம் தான். ஆஹ் லா கூட கஷ்டம் தான். லா கூட இந்த தடவை ஈஸியெல்லாம் கிடையாது. லாவும் கஷ்டம், டாக்ஸும் கஷ்டம். ஆனா பேனிக் கிடையாது. ஆஹ் ஸோ கம்பேரிட்டிவ்லி இது பேனிக்கா இல்லை. ஸோ இந்த அட்டம்ப்ட் குரூப் 1 ரிசல்ட் கொடுத்துருவான் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனா ஷாக்கிங் எனக்கு. குரூப் 1ல 10% போது ஆஹ் என்னடா இது? அதுவும் 2 குரூப்புக்கு 8%னா இவங்கெல்லாம் பாருங்களேன். ஆஹ் 8% இவன் இருக்கான் அப்படின்னா ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா சார். ஏன்னா 100 பேர்ல 92 பேர் ஃபெயில்னா இல்ல ஆமா அவங்க எல்லாம் எப்படி உடைஞ்சு போய் உட்காந்துருப்பானுங்க. இவனுங்க வந்து 411 மார்க் எடுத்திருக்கான்னா டேய் யார்ரா நீ அப்படின்ற மாதிரி சார். ஆனா எல்லாருக்கும் இவன் ஆச்சரியமா இருக்கு. ரிசல்ட் சொன்ன ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூஸ் அழுக சார். என்னால ம். அத கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா இவன் ஜிஎஸ்டி பயந்ததுக்கு இந்த மார்க்லாம் நான் எதிர்பார்க்கல சார். அவன் சொன்ன மாதிரி 360 370 தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது மேடம் குரு பக்தி, குருவோட ஆசீர்வாதம், கடவுளோட ஆஹ் ஆசீர்வாதம், அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், இது 4ம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா உம் அவன் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகே. ஆமா சார். சறுக்கல்கள் இருக்கலாம், தோல்விகள் ஆஹ் இருக்காது. ஆஹ் சறுக்கல்கள் வேற, தோல்வி வேற. உம் சறுக்கல்கள் இருக்கலாம். பட் இந்த ஆஹ் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மீண்டு வந்துடுறது ரொம்ப ஈஸி. ஈஸி. ஓகே சார். சறுக்கல்ல இருந்து மீண்டு வந்துனே இருப்பாங்க. இந்த 4 ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து ஏன் எல்லார் வீட்லயும் சங்கராச்சாரியர் படத்தை மாட்டி வச்சிருக்காங்க? ஆஹ் ஓகே. ஏன்னா ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருக்கட்டுமே. அவரை போய் யாரும் போய் நேர்ல போய் பார்க்க வேறது இல்லை இப்போலாம். ஓகே. ஆஹ் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா நல்ல ஆஹ் காரியத்துக்கு போய் பத்திரிகை வைக்கிறதுக்கோ தான் போறாங்க. ஆனா கண்டிப்பா சார். அவர் படத்தை வீட்டுக்கு வச்சிருந்தா கூட நம்ம ஃபீல் பண்றோம்னா ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருக்கட்டுமே. ஆஹ் அதுதான் ரீசன். மிச்சம் எதுவுமே ஆஹ் ரீசன் இல்ல. அவரை நம்ம யாருமே கடவுளா வழிபடுறது இல்ல. உம் ஒரு குருவா மட்டும் தான் நம்ம ஒரு ஆச்சாரியாரா மட்டும் தான் நம்ம பாக்குறோமே தவிர ஆஹ் அது எல்லார் வீட்லயும் வச்சிருக்காங்க. ஆஹ் ஓகே. நான் எல்லார் வீட்லயும் பார்த்தேன். எல்லா ஹிந்துஸ் வீட்லயுமே அதை நான் பார்த்திருக்கேன். அது பிராமின்ஸ்னு இல்ல, எல்லா ஹிந்துஸ் வீட்லயுமே நிறைய பேர் வீட்ல நான் பார்த்திருக்கேன். எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா ஒரு ஆச்சாரியரோட அனுகிரகம் வேண்டும் அப்படின்ற வேணும். மாதிரி நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஆஸ் அ டீச்சர் நானும் இந்த பசங்களுக்காக வேண்டிட்டு கிளாஸுக்கு நடத்தும் போது சொல்றேன், இது ரிசல்ட் வந்துடும். நான் நிறைய நான் ஜென்ரல் ரிசல்ட் வரும்போது வேண்டிக்கிட்டே இருப்பேன் மனசுக்குள்ள. ஆஹ் இன்னைக்கு எனக்கு கிளாஸ் வேற. நான் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து போயின்னு இருக்கேன், கிளாஸுக்கு போயின்னு இருக்கேன். 9:30 கிளாஸ்னா நான் வீட்டிலேருந்து ஒரு 8:45 கிளம்புவேன். 2 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி முடிச்சிட்டேன்.
ஓகே, இதுக்கு நான் சொல்றேன், நல்ல வேளை டிராஃபிக் இருந்தது. டிராஃபிக் இருந்தனால நமக்கு 2 தடவை சொல்ல முடிக்க முடியுது. சொல்ல சான்ஸ் கிடைச்சது. சம்டைம்ஸ் டிராஃபிக் கூட நல்லதுன்னு தோணுது. கரெக்ட் தான் சார். ஆமா. ரொம்ப ஹாப்பி எனக்கு ரிசல்ட் வந்துட்டு. ஓகே, நவ் ஸ்ரீவத்சன் எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் இது சொல்லு, லைக் டிப்ஸ் மாதிரி சொல்லு. எனக்கு வந்துட்டு பசங்களுக்கு 411க்கு எனக்கு டிப்ஸ் தேவையில்ல. ஒரு நார்மல் ஸ்ரீவத்சன் ஒரு 350 அந்த வாங்கியிருந்தா அப்படி பாஸ் பண்ணியிருந்தா, ஏன்னா இது எக்ஸ்ட்ராடனரி மார்க். சரியா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம டிப்ஸ் கொண்டாலும் அவனுக்கு வராது. ஓகே, பட் யூ ஷுட் டெல் மீ குட் டிப்ஸ் ஸோ தட் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் இன்டர் ஜாயின் பண்ண கோர்ஸ்ல ஸ்டடி ட்ராக்கர் யூஸ் பண்ணேன் சார். ஒரு நாளுக்கு எவ்வளவு படிக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் ஃபுல்லா 9 மாசம்லாம் அது யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 months தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ ஸ்டடி ட்ராக்கர் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, நம்ம இங்க இவ்வளவு கேப் இருக்கு நமக்கு ஒரு டேல இந்த டைம் இந்த ஹார்ஸ் வந்து அன்ப்ரொடக்டிவா வேஸ்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது அந்த ட்ராக்கர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஹாஃப்ல வந்து எனக்கே தெரியும், இப்போ இங்க இந்த டைம் யூஸ் பண்ணல அப்படின்னா இது நாளைக்கு எனக்கு இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இம்பாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் என்னைக்குமே எனக்கு தெரிஞ்சு 11 ஹார்ஸ்ன்றதே 9 மாசத்துல 1 day தான். அது அவ்வளோலாம் நான் படிச்சதே இல்லை. மேக்ஸிமம் 9 ஹார்ஸ் அதுதான் எனக்கு மேக்ஸிமம். 11, 12, 13 அந்த பக்கமே போனது இல்லை. ஸோ ஆனா படிக்கிற 9 ஹார்ஸ் ஃபுல் ஃபோக்கஸோட ப்ரொடக்டிவா இருக்கணும். நீ ஒரு சிட்டி ரோவாடா, அதனால உனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது. நான்லாம் 11 மணி நேரம் குறைஞ்சி படிச்சதே இல்லடா. நான்லாம் என்னைக்காவது 9 மணி நேரம் படிச்சேன்னு வச்சுக்கோயேன், 10 மணி நேரம் கீழே படிச்சிட்டேன்னா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். ஐயோ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வந்து டாக்ஸ் கூட எனக்கு எக்ஸாம் போற வரலையும் அந்த ஒரு பயமே இல்லை சார். டாக்ஸ் வந்து என்னதானா நான் சால்வ் பண்ணிட்டே இருக்க ஓகே சால்வ் பண்ணிடலான்னு. பட் நான் உனக்கு தெரியுமா ஸ்ரீவத்சவ், உன்னோட டாக்ஸ் ஞாபகம் இருக்கா? உன்னோட பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் உன்கிட்ட நான் பிடிஎஃப் கேட்பேன். உன்கிட்ட வந்து நான் ஒரு கூகுள் டிரைவ் வச்சிருக்கேன். உன்னோட கூகுள் டிரைவ், உன்னோட கூகுள் டிரைவ்ல இருக்கிற டாக்ஸ் பேப்பர் தான் சஜஸ்ட் ஆன்சர்ஸ் ஃபார் அதர்ஸ். இது தெரியுமா உனக்கு? இப்போ சுபாஷ் தான் படிக்கிறான்ல, அவன் வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதணும்னா உன்னோட சஜஸ்ட் ஆன்சர்ஸ் தான் அவனோட சஜஸ்ட் ஆன்சர்ஸ். லைக் நோ, அது உனக்கு தெரியுமான்னு தெரியாது. நீங்க அந்த இது அப்லோட் பண்ண சொல்லுவீங்களா சார்? ஆமா, பிராக்டீஸ் பேப்பர்ல அப்லோட் உன்னோட பண்ண நீ அப்லோட், நான் இப்போ உன்கிட்ட கேட்பேன், என்ன நீ அப்லோடே பண்ணல, ஏன் அப்லோட் பண்ணலன்னு கேட்பேன் உன்கிட்ட அடிக்கடி. நீ யோசிப்ப, சார் ரொம்ப நம்மள மானிட்டர் பண்றாரு போல. அதுல ஏய் சஜஸ்ட் ஆன்சரே இவந்து தான்டா. ஏன்னா ஒரு தடவையும் நான் வந்து டெஸ்ட் கரெக்ஷன் பண்ணும்போதோ டெஸ்ட் பார்க்கும்போதோ அந்தந்த தடவை டாப் ஸ்கோரர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அந்த தடவை யார் வந்து டாப்பா படிக்கிறாங்க, யார் டாப்பா பண்றாங்களோ அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். அதுல வந்துட்டு சில டைம் வந்துட்டு சாருகேஷன் ஸ்டோர் பண்ணுவேன், சில பேர் வந்து ஸ்ரீவத்சவ் ஸ்டோர் பண்ணுவேன், அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இவன் வந்துட்டு எல்லா ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுமே இவன் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இவன் வந்து சரியா எழுதலைன்னா அவன்கிட்ட சொல்லுவேன், டேய் எனக்கு இதை மாத்தி அனுப்பு, இது சரியா இல்ல, இதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி ஆமா அனுப்பு. ஃபர்ஸ்ட் இருக்கே ஆமா ஒரு மாதிரி ஃபார்மட்டே இல்லாம கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு அதுதான். ஏன்னா எனக்கு இவன் வந்து கண்டிப்பா அவன் டாக்ஸ்ல வாங்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆரம்பத்திலேயே நம்பிக்கை இருந்தது. பட் எஸ், ஓகே கண்டினியூ பண்ணு. நான் எக்ஸாம் எழுதிட்டு வர வரலையும் 5 மணி வரலையும் எனக்கு டாக்ஸ்ல பயமே இல்லை. பட் ஆடிட் அண்ட் எஸ்எம் வந்து நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மீன்ஸ் படிக்கிற டைம்ல இருந்தே ஒரு மாதிரி ஒன் ஆஃப் த என்ன சொல்றது லீஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் தான் சார் இருந்துச்சு. பிகாஸ் என்னதான் நம்ம படிச்சாலும் 40 மார்க் தான் வருது எக்ஸாம் எழுதும் போதுன்ற போது ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் உட்காந்து ஓகே கொஸ்டின் பேங்க் நம்ம படிக்க வேணாம், ஐசிஐ மெட்டீரியல் படிப்போம் அப்படின்னு சொல்லி ஐசிஐ மெட்டீரியல் ஹைலைட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா 45 மார்க் தான் வந்துச்சு. ஸோ வந்து எனக்கு ஸோ ஆனா இந்த ஆடிட்டிங் கொஸ்டின் இது எக்ஸாம் எழுதும் போது நல்லா இருந்துச்சு. டாக்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதிட்டு ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்ணணும், பட் ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதிட்டு நல்லா ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எழுதும் போதே தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த கொஸ்டின் வந்து ஓரளவு மேட்ச் பண்ணனா கூட ஓரளவு சஜஸ்ட் ஆன்சர்ல இருக்கிற மாதிரி புக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எஸ்எம் நான் ரொம்ப பயந்தது எஸ்எம் தான் சார். 3 மார்க்லாம் எடுத்திருக்கேன் மொத்தம் இதுக்கு கிளாஸ் டெஸ்ட்ல. 50க்கு 3 எடுத்திருக்கியா? எம்சிக்யூ இல்லாம 35க்கு 3. ஓ 35க்கு 3யா? எக்ஸாம்லயே அதே தான் சார் ஆச்சு. எஃப்எம் வந்து ரொம்ப லென்த்தி பேப்பர் டஃப், அதுலயே நான் 4.25 வரலையும் உட்காந்துட்டேன். லாஸ்ட் 45 மினிட்ஸ் தான் எஸ்எம் எடுத்தேன். தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தெரியுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினையும் ஒரு பேஜ் எழுதிட்டு வந்துட்டேன். சோ 100 மார்க் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கடவுள் ஆசீர்வாதம் இந்த பையனுக்கு பூர்ணமா இருந்திருக்கு. கண்டிப்பா சார். நான் வந்து அதுதான் சொன்னேன், என்னதான் எஃப்எம் நல்லா எழுதுனாலும் எஸ்எம் இல்லைன்னா உனக்கு நமக்கு மார்க் வராதுல. சோ எப்படியாவது 40 வந்துருந்தோம். எதையோ ஒரு பேஜ் எழுதுறதுக்குல்ல
ஏதோ ஒரு பேஜ் எழுதுறா சொல்றான்ல. ம். ஆனா ஆக்சுவலி அவன் செம்மையா எழுதியிருப்பான். ஆ அது ஆமா. அவனுக்கே தெரியாது அது. ஓகே ஓகே சம்டைம்ஸ் கரெக்ட். நம்ம இப்போ ஒரு 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 பாட்டில் வச்சுட்டு ரிங் போட சொல்லுவாங்க அந்த பீச்ல எல்லாம். ஆமா நம்ம ஆமா. குத்து மதிப்பா தான் ரிங் போடுவோம், அது ஆ போய் பாட்டில விழுந்துரும்ல. பாட்டில்ல விழுந்துரும். அந்த மாதிரி நம்மளே அறியாம சம்டைம்ஸ் அது மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. ஆ நிறைய தடவை டெஸ்ட் எழுதி 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 ஆ எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருது இவங்களுக்கு. ஓகே. ஸோ நிறைய தடவை டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆகி திருப்பி டெஸ்ட் எழுதி ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்து திருப்பி டெஸ்ட் எழுதி நல்ல மார்க் அப்படி எழுதுனால, ஏன்னா எனக்கு எல்லா சாப்டரும் டெஸ்ட் எழுதிருப்பானுங்க, திருப்பி அண்டர் ஆமா. மார்க்ஸ் டெஸ்ட் ஒரு 2 3 தடவை எழுதிருப்பானுங்க. அப்ப என்ன இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு டிடி மட்டும் தான் டெஸ்ட் கம்மியா எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாத்துக்கும் எக்கச்சக்க டெஸ்ட் எழுதிருப்பாங்க. ஸோ அப்ப தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படியே எழுதிருப்பானுங்க அவங்க. அது அவங்களுக்கே ஆ தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட்ல காட்டுது. அதான் அதான். சூப்பர். சார் ஃபவுண்டேஷன்ல இவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதினான் சார். அக்கவுண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆமா. அதுல என்ன பண்ணான், பேசிக் மிஸ்டேக். நான் வந்து அவன் நல்ல ஒரு 70 மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா 40 வந்தது. மெயின் ரீசன் என்னன்னா கொஸ்டின் நம்பர் போடாம எழுதிட்டான். நீங்க அத கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. இவன் திரும்ப கேட்டான் ரெக்வெஸ்ட். இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இது வந்து ஃபியூச்சர்ல உனக்கு யூஸ் ஆகணும், அதே 40 தான். நீங்க அன்னைக்குல இருந்து ஒவ்வொரு தடவையும் கேட்பேன், டேய் கரெக்டா நம்பர் போட்டியாடா நம்பர். அடுத்த டெஸ்ட் அதே அக்கவுண்ட்ஸ்ல 78 82 எடுத்தான் சார். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் உங்க மேல வந்த இம்ப்ரெஷன் எனக்கு. ஓகே சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். சார். இல்ல சார், அப்படி இருந்த வாட்டி தான் இன்னைக்கு இவன் வந்து இந்த மார்க் எடுத்திருக்கான் சார். இப்போ நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் மேல டவுட் பட்டிருப்பாங்கல்லடா ஸ்ரீவத்சா. ஆமா ஆமா சார். சார். எங்க இதுல போகும்போதே ஃபேக்கல்ட்டியே சொன்னாரு சார், என்னதான் இருந்தாலும் காலேஜ் லைஃப் போகணும். அது ஓரியன்டேஷனுக்கு வந்த ஃபேக்கல்ட்டி, என்னதான் இருந்தாலும் காலேஜ் லைஃப்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்க கூடாது, கன்ஃபார்ம் காலேஜ் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து அப்ப நினைச்சுக்கிட்டேன், ஓகே இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், நம்ம தான் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி. பட் அது இன்னைக்கு ஓகே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. சார் நான் இத ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 2 பேர் ஆடிட்டர் முடிச்சவங்க கிட்ட கேட்டேன் சார். என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன சொன்னா, இல்ல டிகிரி முடிச்சிட்டு தான் எழுதணும், பிளஸ் ஒன்ல சேராதீங்க சார், பிளஸ் டூ முடிச்சிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு பிளஸ் டூல வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. நாங்க டிசைட் பண்ணதே சிஏ. எங்களுக்கு பிளஸ் டூல 97 வந்தா என்ன, 98% வந்தா என்ன சார். இன்னொரு ஆடிட்டர் மேடம் சொன்னாங்க, உனக்கு வந்து நீ இப்ப ஜாயின் பண்ணினா அவனுக்கு அந்த 6 months to 1 year சேவ் ஆகும். எல்லாரோட கம்பேர் பண்ணா இவன் முன்னாடி இருப்பான் பேட்ச்ல. சோ நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, உங்களுக்கு பிளஸ் டூ வந்து டாப்பரா வரணும்ல, 90 above வந்தா ஓகேனா ப்ரொசீட் பண்ணுங்க. அன்னைக்கு துணிஞ்சுதான் இவனை சேர்த்து விட்டான் சார். உங்களதுல ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்தவனே கடைசி வரைக்கும் சார் தான், லெட்ஸ் பாஸ் அகாடமி தான், அதுல மாற்றமே கிடையாது. கோவில்லையும் நான் வேண்டுவேன் சார். நல்ல நாளா இருந்ததுன்னா ஸ்ரீவத்சா, நாளைக்கு நல்ல நாளா இருந்ததுன்னா நாளைக்கு வந்த உடனே சார் ஃபைனல் ஸ்டூடெண்ட் போயிடுறேன், இப்பவே நான் ஃபைனல் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன், இன்னிலேருந்தே நான் ஃபைனல் படிக்க ஆரம்பிச்சிடறேன். சார் இனி இப்ப கூட நீங்க இப்ப கூட எஸ்பிஎம் கொடுத்தீங்கன்னா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆமாண்டா, நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு, நம்ம எஸ்பிஎம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ஒரு மாசத்துலயே நம்ம எஸ்பிஎம்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் சார், கண்டிப்பா. ஏன்னா இன்டர்லயாவது நீ 8 மாசம் கழிச்சுதான் எக்ஸாம் எழுதணும். இது செமிஸ்டர் மாதிரி அப்பப்பே இருந்து முடிச்சு தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். இது எல்லாம் அப்படிதான், செமிஸ்டர் மாதிரி மாசம் மாசம் ஒரு எக்ஸாம் எழுதி தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். அப்படி கொண்டு வந்துட்டான்ல ஃபைனல. ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆரம்பிச்சியா, ஜூலை மாசம் ஒரு எஸ்பிஎம் முடிச்சிடுவான், ஆகஸ்ட் மாசம் 1, செப்டம்பர் மாசம் 1, அக்டோபர் மாசம் 1, அவ்வளவுதான். அப்ப இந்த 6 மாசத்தை எஃபெக்டிவா நம்ம என்ன பண்றோம்னா 4 சப்ஜெக்ட் முடிச்சு விட்டுறோம். ஏன்னா ஃபைனலுக்கு 6+4 மொத்தம் 10 சப்ஜெக்ட். அதுல 4 சப்ஜெக்ட் வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு எழுதலாம். நீ இன்னைக்கு எதனா எழுதலாம், ஒரு வருஷம் கழிச்சு எதனா எழுதலாம், அந்த மாதிரி. சோ டக்கு 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 டக்குன்னு அடுத்த ஒரு 4 மாசத்துல ஒரு சப்ஜெக்டா முடிச்சு விட்டுலாம். டிசம்பருக்குள்ள we are completing SPOMs. அதுக்கப்புறம் நம்ம ஏஎஃப்எம்மோ எஃப்ஆர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு 6 மாசம் 5 மாசம் படிக்க போறோம். அவ்வளவு டைம் ஆகாது. ஆனா ஆர்டிகல்ச்சர் பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல்ச்சர் ரொம்ப கெடுபடியா இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், 4 மாசம் 5 மாசம் ஆகும். ஃபைனல்ல எல்லா கொஸ்டின் பேப்பரையும் போட்டு 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 பார்த்து எல்லா மாடல் டெஸ்ட்டும் ஓகே 2022லேருந்து எல்லா மாடல் டெஸ்டையும் போட்டு பார்த்து எல்லா ஐசிஐ பேப்பரும் போட்டு பார்த்து நீ வந்து ஒரு ஏஏ மாறிடணும். ஓகே, எல்லாரும் ஏஏ பேப்பர், நான் தாண்டா ஏஏயோட குருவுமே நான் தாண்டா அப்படின்னு. ஏதோ கேட்குறாங்க தெரியுமா, ஏஐ வச்சு ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு 50 பேப்பர் கொடுத்துட்றேன். ஓகே, 50 ஐசிஐ பேப்பர்ஸ் மார்க் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துட்டு இதை கலந்து கட்டி அடின்ற. ஓகே, அதுதான் அதை அடிச்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளே அதுவா மாறிட்டோம்னா புரிஞ்சுதா நான் சொல்றது உங்களுக்கு? எப்படின்னா இப்போ ஒரு பாட்டுனா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஒரு தமிழ் பாட்டு கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால மோஸ்ட்லி அடுத்த லைனை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஏன்னா எல்லா பாட்டையும் கேட்டு 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 இவங்களால புதுசா எழுத முடியாது. எப்படி இதுதான் வரும், இந்த மாதிரி முடிஞ்சா திருப்பி அடுத்த இந்த லைன் தான் முடியுன்ற மாதிரி. படம்லாம் ஏன் ஓட மாட்டேங்கிறதுனா எல்லா படத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.
புதுசா யாராலையுமே யோசிக்கவே முடியல. எல்லா டைப்லயும் பார்த்து முடிச்சிட்டோம். ஹிந்திலையும் பார்த்துட்டோம், பாலிவுட்டும் பார்த்துட்டோம், ஹாலிவுட்டும் பார்த்துட்டோம், தமிழ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தா யோசிக்கணும். இப்ப எல்லா படம் பார்த்தவங்களுக்கு சட்டு சட்டு சொல்லுவான், இந்த சீன் அந்த படத்துல காப்பி, இது காப்பி. அந்த நம்ம தான் ஏஐயா மாறிட்டோம். ஓகே, ஏஐ கூட நமக்கு இப்ப போட்டி போடுறது அந்த மாதிரி ஆயிட்டோம் நம்ம. ஸோ நம்மளே ஏஐயா மாறணும். நான் சொல்லுவேன் பசங்கிட்ட, வாக்கிங் டிக்ஷனரியா மாறணும்டா நீங்கன்னு. சரி, இன்னைக்கு ஏஐ வந்துச்சுடா எல்லாத்துக்கும் பதில் சொல்றது. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏஐ சொதப்பும். இப்பயே நீங்க ஏஐ available-ஆ கிட்ட இருக்காது. ஃபினான்ஸ் கொஸ்டின் கேட்டீங்கன்னா கன்சல்ட் சிஏ ஃபார் ப்ரொஃபஷனல் அட்வைஸ்னு அது சொல்லிடுங்க. இல்லடா, தப்பு தப்பா சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, அதை நம்பி அவனா ஃபைல் கீல் பண்ணிட்டானா என்ன பண்றது? கன்சல்ட் ஏன் அதான் சொல்றது, அது பரவாயில்ல. நான் தான்டா எல்லாமேன்ற மாதிரி sometimes. அதை நம்பிட்டு சொதப்பும் அது. சி, நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். யூ கேன் யூஸ் ஒன்லி ஏ as அசிஸ்டன்ட். கரெக்ட் ஏ அது பேரே ஏ அசிஸ்டன்ட் தான். ஆனா எவன் அதை அசிஸ்டண்டா யூஸ் பண்றான்? இது எப்படி வந்து வாட்ஸ்அப்லயே சொல்லிட்டாங்க பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி. டேய், அது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்டா. என்னடா வாட்ஸ்அப் ஏதோ யூனிவர்சிட்டி டிகிரி மாதிரி பேசிருக்கீங்க எல்லாரும்ன்ற மாதிரி. எங்க அம்மாலாம் சில டைம் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்லயே வந்துருத்தா அப்படின்னுவாங்க. வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் அதை மாதிரி. ஓகே, ஸோ வெரி ஹாப்பி இன் டாக்கிங் டு யூ. ஃபைனலி 2 டிப்ஸ்டா. எஸ் சார், சொல்லுங்க. நீ தான் 2 ஓ, டிப்ஸ். நான் சொல்ல சொல்றீங்க. இன்னைக்கு நீ தான் சீஃப் கெஸ்ட். சார் அதுக்கு முன்னாடி நான் டெய்லி கோவில் போவேன் சார். இப்ப நடுவுல கொஞ்ச நாள் போகல, ஹெல்த் ப்ராப்ளம்னு. போனா நான் வேண்டது, இவன் நல்ல மார்க் எடுத்து வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும், உங்க அகாடமிக்கும் பெருமை சேர்க்கணும்னு நினைப்பேன் சார். அதை இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டான் சார். சம்டைம்ஸ் கோயில் போக முடியலனாலும் வீட்ல இருந்தே பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு பிரார்த்தனைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்றது, கோயிலுக்கு போய் தான் பிரார்த்தனை பண்ணணும்ன்றது இல்ல. பிரார்த்தனைன்றது அவர் எங்க இருந்தாலும் அவருக்கு கேட்கும். ஆமா ஓகே, சார். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து வீட்டு ஜன்னல் கிட்ட இருந்தா போன் பேசணும்னு அவசியம் இல்லை. வீட்டு பெட்ரூம்ல போன் பேசினா கூட போன் லைன் கிடைக்கும்ல. அந்த மாதிரி கரெக்ட் தான் சார். அந்த கனெக்ஷன் இருக்கும். ஆமா சார். டெய்லி ஹஸ்பண்ட் சாலிகிராமா இருக்கு சார். டெய்லி அவர் அபிஷேகம் பண்ணுவார். அவர் ரொம்ப பேச மாட்டாரு, நேர்ல பேசுவாரு. டெய்லி அபிஷேகம் பண்ணுவாரு. அவர் என்னைக்காச்சும் வெளியூர் போறாருன்னா வச்சவுதான் சார் பண்ணுவாங்க. சூப்பர் சோ சூப்பர். அது டெய்லி நடக்கும். சோ கோவில் போனா எனக்கு ஒரு அமைதி ஃபீலிங் வைப்ரேஷன், கிடைக்கும். வைப்ரேஷனுக்காக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பாசிட்டிவிட்டி அதுதான். கண்டினியூ. எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் போங்க. முடிஞ்சா காதை திருக்கி இவனையும் கூட்டின்னு போயிடுங்க. கண்டிப்பா சார். நானே போறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அவனு வருவான் சார். ஃப்ரீயா இருக்கும்போது வருவான். பாரம்பரியத்தை விட்டுறவே கூடாது. பாரம்பரியத்தை விட்டுறவே. பிகாஸ் சிஏ பொறுத்த வரைக்கும் இப்ப இவன் மார்க் வாங்கினது எக்ஸ்ட்ராடினரி இருக்குல்ல. நீங்க ஆர்டினரி மார்க் வாங்கிடலாம். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மார்க். ஓகே, அந்த எக்ஸ்ட்ராடினரி மார்க்லாம் வந்து ஒன்லி வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் கடவுள் நடக்கும். ஆமா. ஓகே, சரி அதான் சொல்றேன். எனக்கு அவன் நினைச்ச மார்க்கே வரலையாம், இவன் நினைச்சதோட 50 மார்க் எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த பிளெஸிங்ஸ் அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அண்ட் சி, ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பயுமே ஒரு பலன் வரும் மேடம். நான் ஓப்பனா சொன்னா, அவன் ஃபவுண்டேஷனை இதோட ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான். அந்த பலன் சேர்ந்து நீங்க வந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். அந்த 30 மார்க் வாங்கி இருக்க வேண்டிய 30 மார்க் இங்க போட்டாங்க. அது நீங்க சொல்றது 100% சார். ஃபவுண்டேஷன்ல போட்ட எஃபோர்ட் வந்து இதோட ஜாஸ்திதான். ஆனா அதுல மார்க் கம்மி. அதாவது எதிர்பார்ப்பு. இதுல என்னன்னா சார், இந்த லைப்ரரியில முதல்வர் படைப்பகம்னு ஒண்ணு ரீசெண்டா ஆரம்பிச்சார் சார் ஸ்டாலின். அது எங்க ஏரியால நிறைய இருக்கு. அவன் டெய்லி அதை வந்து ஃபுல் ஸ்லாட் புக் பண்ணிடுவான். 3.5 மணி நேரத்துக்கு 5 ரூபீஸ் தான். ஆனா எல்லா ஸ்லாட்ட போட்டுருவான். மார்னிங் 5:30 எழுந்து போவான் சார். நைட் 11 o'clock சம்டைம்ஸ் வருவான். எங்களுதுல நாய் தொல்லை இருக்கும், நான் தான் வெளியே வெயிட் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி நிறைய நாள் அந்த மாதிரி டெடிகேட் பண்ணி படிச்சிருக்கான். ஆனா மத்தியானம் சம்டைம்ஸ் அவன் சொல்ற மாதிரி நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், லைப்ரரிக்கு போங்கடா, அங்க போய் படிங்கடான்ட்டு. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. லைப்ரரி ஜெய்ஸ்வர் இல்ல யாரோ சொன்னாங்களே, இப்போ அனிருத், எங்க அனிருத் மேல, எங்க வீட்டு மேல அவன் வந்து இங்க பக்கத்துல லைப்ரரின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு செட் ஆகல. அவன் காலேஜ் லைப்ரரியில போய் எழுதுவான். அவன் காலேஜ் லைப்ரரி தான் எழுதுவான் எப்பவுமே. சார் அவன்கிட்ட சொல்லுவான், சார் காலேஜ் டைம்ல முடியும், அதுக்கப்புறம் நான் லைப்ரரியில உட்காந்து எழுதிட்டு வரேன் சார்னு சொல்லுவான். அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கான். எக்ஸாம்ஷன் எடுத்து வச்சிருக்கான் குரூப் 1ல. அப்ப அதுவும் அவன் 2.5 மாசம் தான் படிச்சான் மொத்தமாவே. ஆமா, அது அவன்லாம் வந்து மிராக்கிள். அது எதுக்குன்னா, யாருக்கெல்லாம் பயம் இல்லையா அவங்க மார்க் வாங்குறாங்க மேடம். இவங்களுக்கு பயம் போயிடுது. எக்ஸாம் பார்த்து பயமே இல்லை இவங்களுக்கு எல்லாம். இவங்க எப்படி படிச்சான்றது ஒண்ணு இருக்குது, நான் இல்லன்னு சொல்லுவேன். ஆனா எக்ஸாம்ல இவங்களுக்கு எல்லாம் பயமே இல்லை. அதனால இவனால ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு போய் எழுத முடியாது. மத்தவங்க எல்லாம் பேனிக் ஆயிருப்பாங்க. சொல்றாங்கல்ல, 45 மார்க் 45 நிமிஷத்தை தான் ஃபுல்லா எஸ்எம் 50 மார்க் எழுதினாங்க. 35 மார்க் வெறும் 40 நிமிஷம் தான் எடுத்ததா சொல்றான். மத்தவங்க பேனிக் ஆயிருப்பான். ஓகே, இவன் எழுதுறது இவனா அறியாம எல்லாமே கரெக்டா வருது இல்ல. பேனிக் ஆனா எல்லாமே தப்பு தப்பா வரும், தெரிஞ்சது கூட தப்பு. சோ அது வந்து இந்த லைப்ரரிக்கு போற அந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இதுவாயிடுது.
ஃபைனலுக்கும் இதே மாதிரி படிக்கணும். ஃபைனலுக்கு கண்டிப்பா சார். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆர்டிகல் சிப்பு. சி 10 to 5 ஆர்டிகல் சிப் இம்பார்ட்டன்ட். ஆ 6:30க்கு வீட்டு வந்து படிக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ ஃபைனல் படிக்கிறதுக்கு சிஏ ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு தான் ஆர்டிகல் சிப்பே தவிர ஏதோ ஆர்டிகல் சிப்ல நேர்ந்து விட்டதுக்காக தான் நான் சிஏ படிக்க வந்தேன் கிடையாது. ஓகே. ஓகே, அதாவது தோசைக்கு தான் சாம்பார். சாம்பார் நல்லா சாம்பார். இருக்குன்றதுனால சாம்பார் 4 வாளியை ஊத்திட்டு ஒரு தோசை வச்சு சாப்பிடக்கூடாது. ஆ ஸோ நீ ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட். இவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஆபீஸே என்னோட ஷோல்டர்ல தான் இருக்குன்ற மாதிரி ஒழன்னு உழைப்பானுங்க சில பேர். ஆ வீட்டுக்கே வரமாட்டானுங்க. அப்படிலாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. நாளைக்கு நீ சிஏ ஃபைனலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடிச்சாதான் பெருமை. ம் நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு ரெஸ்யூமை காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெஸ்யூம்ல என்னடா நீன்னு பார்க்கணும், அவனை ஒரு ப்ராடிஜியா பார்க்கணும். ஆ ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஜஸ்ட் அனதர் சிஏவா இருக்கக்கூடாது. ஓகே ஓகே சார் புரியுது. நம்ம ப்ராடிஜி ஃபர்ஸ்ட் நம்ம ம். நம்பணும். அதை நம்ம ப்ராடிஜி. ஐ எம் கோயிங் டு டூ ஆர்டிகல்ஷிப், ஐ எம் கோயிங் டு டூ ஆக்டிவ் ஆர்டிகல்ஷிப். நான் டம்மி கிம்மி போட போறது இல்லை, நான் ஆர்டிகல்ஷிப் பண்ண போறேன், நல்லா பண்ண போறேன். ஆனா எனக்கு அந்த படிப்பு ரொம்ப முக்கியம். ஓகே. நான் ஆர்டிகல்ஷிப்புக்கு 6 மணி நேரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா படிப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஆ ஹெல்த்தும் முக்கியம். ஆ. ஓகே, ஃபிட்னஸ் ஹெல்த்தும் முக்கியம். அதுக்காக கண்ணா பின்னான்னு தின்றதெல்லாம் கூடாது. ஆ. வெளியிலலாம் சாப்பிட்டா லிமிட்டடா சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்து கேரியர் கட்டிட்டு போயிடணும். ஆ. ஏன்னா மேடம் நான் சொல்றேன் கேளுங்க, நிறைய வெளில சாப்பாடு போடுவாங்க. நிறைய ஆ இடத்துல வெளியில ஹோட்டல்ஸ்ல நல்லா இருக்கும், நாக்குக்கு ருசியா இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் அஜினமோட்டோ போட்டு நல்லா சூப்பரா, ஆனா உடம்பு பெருத்துரும். ஆ ஓகே, அதுக்கப்புறம் அது குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான்லாம் வந்து எனக்கு வேற வழியே இல்லை, ஹோட்டல் சாப்பிட்டே ஆகணும் எனக்கு என்னோட ஆ சுச்சுவேஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு உடம்பு குறைச்சாலும் திருப்பி பெருத்துருது. ஆ நீங்க என்ன யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில டைம் மூட்டி ஒட்டி இருக்கும், சில டைம் மூட்டி ஆ பிடிச்சி இருக்கும், திருப்பி ஒட்டி இருக்கும், திருப்பி என்ன இதுன்ற மாதிரி இருக்கும். நானே பழைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சரி ஆ. அவ்வளவு அழகா இருக்கா நம்ம, திருப்பி என்ன இப்படி ஆயிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கு லைஃப். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்து பசங்க ஓகே ஹோட்டல்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். நாக்குக்கு நல்லா இருக்கும், மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா ஓகே. ஸோ நீங்க வந்து அவன் சொல்லுவான், அம்மா நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் சொல்லுவான். இல்ல இல்ல சார் சொல்லியிருக்காரு, காய்கறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். ஓகே, ஃபைனல் இப்போ வீட்ல இருந்து படிக்கிறான், 8 மாசம் வீட்ல இருந்து படிச்சா நீ ஆமா. 3 வேளையும் உங்க சாப்பாடு சாப்பிட்டுருவான். இதுக்கப்புறம் அது வந்து மாறும். ம். ஸோ நீ சொல்லணும், இங்க பாருப்பா சிஎம் விஜயே வீட்ல இருந்து கட்டுன்னு வராராம். ஸோ அதனால நீயும் கட்டின்னு போ. எப்பயாச்சும் ஒரு நாள் வெளில சாப்பிடு, பிரச்சனை கிடையாது. டெய்லி வெளில சாப்பிடாத. அது வீட்டு சாப்பாடை சாப்பிட்றத ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டவுனா நினைக்க கூடாது, ஒரு ஆ கம்மியா நினைக்க கூடாது. அது ஏதோ ஒரு இதுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டு சாப்பாடு தான் வசதி. நான் சிஏ ஃபைனல் பசங்க அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ வழியா சொல்றேன். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது கீரை பண்ணி கொடுத்துருங்க. ஆமா ஓகே, சார். அதை கட்டி கொடுத்தா ஊசி போயிரும்னா காலையிலேயே பண்ணிடுங்க. ம். ஓகே, அவன் சாப்பிட்டுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்பணும். நாங்கெல்லாம் நேரில் போய் கிளாஸ் படிக்கும்போது பாதி நாள் நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட முடியாது. ஆ ஏன்னா கிளாஸ் முடியவே 8:45 ஆயிடும், ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு போயிடணுன்றதுனால அது என்னால் சாப்பிடவே முடியாது. பாதி நாள் நான் நிறைய அது வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த பசங்களுக்குலாம் அழகா இந்த டெக்னாலஜி வரப்பிரசாதம் வந்திருக்கு. ஆமா ஸோ சார். தே ஹேவ் டு யூஸ் த டெக்னாலஜி. அதனால நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் சிஏ ஃபைனல். நாளையிலேருந்து படிங்க. தேங்க்யூ சார். உங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க சார். உங்க பேரண்ட்ஸ் நீங்க ஒரு கிட்டயும் தடவை சொல்லுங்க. ஃபோன் பண்ணுங்க. டேய் என் அம்மா பேரண்ட்ஸ் நம்பர் இருக்குல்லடா உனக்கு. பண்றோம் சார். ஆமா, பேரண்ட்ஸ் ஃபோன் பேசுங்க. பண்றா. எங்க அம்மா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்கடி புக்கை வந்து கொடுத்து அவங்க நிறைய ஹெல்ப் யோ, பண்ணிருக்காங்க. அட்டை போட்ட ஆடிட் புக் சார். அட்டை போட்டு வச்சிருக்கேன். அவங்களுக்கு சொல்லுங்க, நேரடியா வந்து உங்களை மீட் பண்றோம். ஷூர் கைடன்ஸ் ஆர்டிகல்ஷிப்புக்கும் ஃபைனல் வரலையும் கொஞ்சம் ஷூர் அப்படியே நல்ல கைடன்ஸ் கொடுங்க சார். 100% சிவில் சார். 100% கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. சார். சார் Bye-bye. ஒரு விஷயம் சார், நீங்க சொன்னீங்கல்ல அவன் பேனிக்கே ஆகிறது இல்ல, ஆ. அதுக்கு மெயின் ரீசனே நீங்க தான் சார். ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் வீடியோ ஒன்னு போட்டீங்க. ம். மீட்டிங் லைவ்ல. லைவ்னு நினைக்கிறேன் சார், என்னன்னு தெரியல, நான் யூடியூப்ல அப்புறம் பார்த்தேன். அப்ப என்ன சொன்னீங்கன்னா, நீங்க போவீங்க, பஸ் வராது, பஸ் பிரேக் டவுன் ஆகும், எக்ஸாம் சென்டருக்கு நிறைய, அத வந்து நான் நிறைய லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார். சோ அதாவது நீங்க அத நம்ம போய் சொன்னீங்க. நிப்போமா, நான் ஆ, பார்த்திருக்கேன். நான் போய் நிப்பேன். ஆ. நான் இந்த இடத்துல 12G எதிர்பார்ப்பேன். இந்த சைடு 12G வரும். Opposite side. சைடுல போயிட்டு இருக்கோம். ஆமா ஏய் sir. ஏய் இங்க வாங்கடா, எனக்கு half an hour எக்ஸாம் ஹாலுக்கு போகணும்டா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இவன் கம்ஃபர்டபுளா போயிட்டான் சார். ஹஸ்பண்ட் போய் விட்டு வந்தாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. செகண்ட் எக்ஸாமோ தேர்டா ஞாபகம் Second, இல்ல, லா எக்ஸாம் கிளம்புனா மழை சார். சோ 2 வீலர்ல போக முடியல. கொஞ்ச தூரம் போனா கொடாலாம் பிச்சுட்டு போகுது. ஆட்டோ ஏறி, ஆட்டோ கிடைக்காம ஓலா புக் பண்ணி, சோ அன்னைக்கு ரொம்ப ஃபுல்லா நனைஞ்சு போய் உட்கார்ந்தேன் எக்ஸாம். யோசிச்சுட்டே இருந்தேன். போன வருஷம் மே மாசம் மழை அடிச்சுதே, இந்த வருஷம் ஏன் மே மாசம் மழையே அடிக்கல? போன வருஷம் எங்க எக்ஸாம் போது தான் மழை நினைக்கிறேன்ல. அந்த எக்ஸாம்ல
சொட்ட சொட்ட ஃபுல்லா நனைஞ்சு பேண்ட் தான் ஃபுல்லா எழுதுறான். ஈரத்தோட கண்ணாடி ஃபுல்லா ஒரு மாதிரி அந்த ஒரு fog இதுவாகி அதோட தான் லா எக்ஸாம் எழுதுனேன். அப்ப அவன் சொன்னான், சார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனாலதான் நான் டென்ஷன் ஆகாம சொல்லு கூலா போய் எழுதுனேன் அப்படின்னு. அதே அது மாதிரி சொல்லலைன்னா அவன் கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்பான் சார். ஆமா. நான் சொல்றத விட நீங்க சொல்லும் போது அவனுக்கு வந்து அது அதாவது நல்ல இது மனசுல எல்லாமே பதியுது. நடக்கும் அப்படின்றதுதான் ஆ, ப்ரொவிஷன். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் மேடம். நானே சில டைம் ஏன் சீக்கிரமா கிளம்புறேன்னு என் ஒய்ஃப் கேட்பா. ஆ, நான் சொன்னேன், நான் எவ்வளோ நாள் காலையில கிளம்பும்போது பைக் பஞ்சரா இருக்கும், என்ன பண்றதுனே தெரியாது. அதனால ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் போறது வந்து பிரச்சனை கிடையாது. ஆமா அட்லீஸ்ட் பைக் பஞ்சர்னா ஒரு ரேபிடோவோ ஓலோவோ புக் பண்ணா அது வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆமா ஆமா ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமா கிளம்புறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்களாம் பாக்குறேன், நீட்டுக்கு அழுகுறாங்க சில பசங்க, 5 நிமிஷம் லேட்டா வந்தா உள்ளன்ட்டு. ஆ, நீ 5 நிமிஷம் 10 நிமிஷம் சீக்கிரமா தான் போகணும். ஆ, முடிஞ்சா half an hour சீக்கிரமா போயிடும். உன்னை யாரும் உள்ள விட மாட்டான் half an hour சீக்கிரம். அதான், அதான். ஓகே, வி ஹேவ் டு கெட் ரெடி ஃபார் ஒர்க் சிச்சுவேஷன். சி நம்ம ஆமா எல்லாம் கரெக்ட். ஏன் சம்பாதிக்கிற காசை இவ்வளவு சேர்த்து வைக்கிறோம், ஆ, ஏன் நம்ம தங்கம் வாங்குறோம், ஆ, நம்மளோட ஆட்டிடியூடே எப்படி தெரியுமா? வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப் ஃபார் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஆ, நம்ம பாடியே கரெக்ட். மேடம், நம்ம பாடியே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஏன் நம்ம எல்லாம் கொஞ்சம் தொப்பை வச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா, ஒரு மாதிரி ம், ஏன் நம்ம 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 சவுத் இந்தியன்ஸ் நிறைய தொப்பை இருக்குன்னா, பாடி என்ன தெரியுமா, நாளை பின்ன ஏதாவது சாப்பாடு போடாம ஆயிடும் போல இருக்கு. அது வந்து இந்த தொப்பைன்றது ஒரு ரிசர்வாயர் மாதிரி. ஆ, எல்லாருமே இப்ப ஃபிளாட் பெல்லின்னு சாவுறாங்க. ஆமா. அப்படி கிடையாது. உங்க பாடி வந்து சேர்த்து வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு. அதுக்காக ரொம்ப ம், சேர்த்து வச்சுக்க தேவையில்ல. ஆ, அட்லீஸ்ட் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டைம் சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இந்த இந்த ஃபேட்டை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த எறும்பு ஆ, சேகரிச்சு வச்சுக்கிற மாதிரி தான். ஆ, ஸோ அப்படிதான் நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறோம். இந்த ஃபேட்லாம் உடம்புல கொஞ்சம் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஃபிளாட் பெல்லியா. ஸோ நம்ம மென்டாலிட்டி எப்படி நம்ம வாழ்முறை இருக்குன்னா, வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஃப் ஃபார் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஆ, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். ஆ, ஓகே, நம்ம கொஞ்சம் ரெடியா இருந்துப்போம். ஏன் இன்சூரன்ஸ் போடுறோம்? ஆ, ஹெல்தியா தான் சாப்பிடுறோம், ஏன் இன்சூரன்ஸ் ஆமா போடுறோம்? ஆமா என்ன கரெக்ட். வேணா நடக்கலாம்ல. அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம இருக்கணும். ஸோ அப்ப அப்படி ம், இருந்துட்டோம்னா முடிஞ்சு. சி எல்லாருக்கும் பேனிக் அட்டாக் வரும். ம், ஆனா நமக்கு வந்து ஓகே, மத்தவன் பயப்படுற அளவுக்கு நமக்கு அது இம்பாக்ட் கொடுக்காது. இம்பாக்ட் இருக்கக்கூடாது. அது மாதிரி தான். ஸோ அதான் சொல்றேன், இது எல்லாம் வந்து யாருக்காவது ஒருத்தர் யூஸ் ஆகுன்றதான சொல்றது. இவ்வளோ ஆ, அட்வைஸும் யாருக்காவது ஒருத்தர் யூஸ் ஆகும் சொல்றது. நீங்க யூஸ் ஆயிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா அதுவும் அதுவும் கரெக்டா அந்த செட்ல யூஸ் ஆச்சு சார். அவன் வந்து சொன்னான், சார் சொன்னதெல்லாம் நான் நிறைய என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இருக்கு. ஜென்ரலா சொல்லுவேனே தவிர நீங்க சொல்லும் போது அது இம்பாக்டா அவனுக்கு வேற மாதிரி இருந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த அட்டெம்ப்ட் ஐசிஐக்கு இன்னொரு தேங்க்யூ சொல்லணும் சார். போன தடவை 12 கிலோமீட்டர் தள்ளி எங்க வீட்ல இருந்து 12:30க்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பணும். அப்ப நான் 12 மணிக்கு இதுல வந்து சாப்பிடுறேன். அவங்க எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ற ஆப்ஷன் ஆமா கொடுத்துருவாங்க. சார், அது ஒரு பெரிய பிளஸ். எங்க அப்பா படிச்ச ஸ்கூல்ல தான் சார் கிடைச்சது. சோ அது ஒரு லக்கி சாப். Same schools. சோ வீடு பக்கத்துலயே 5 minutes within இருந்துச்சு. காலுக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புவேன். சோ அது ஒரு பெனிஃபிட் ஐசிஐ கொண்டு வந்தது. 5 minutes கூட எக்ஸாம் சென்டர் போயிடும். செம சார். எக்ஸாம் முடிஞ்சா நானே வீட்டுல திருப்பி 5 minutesல ஆஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணா டிராபிக் நான் அப்பவே போட்ட தேங்க்யூ ஐசின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த டைம் வந்தபோது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த வீடியோ. ஏன்னா அப்பதான் இந்த ஜெமினில ஆட்டோ இது பண்ற ஆப்ஷன் வந்தது. நான் ஓகே. நினைச்சேன் ஒரு 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 தம்ப்நெயில் ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல. நான் தேங்க்யூ ஐசின்னு ஒரு வீடியோ போடணும், நான் கையை இப்படி வச்சு போட்டேன்னா அது அழகா எனக்கு இன்னும் அந்த வீடியோ ஞாபகம் இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் ஓகே. இருக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப அதான், அதான். ஸ்டெப் மேடம். ஏன்னா சில பேருக்குலாம் அது வேணும்னே பக்கத்துல கூட இருக்கும், ஆனா தள்ளி போட்டுருவாங்க. அதான் இப்ப அதான் அதான். நம்ம சூஸ் பண்றதுன்றது நிஜமா கரெக்டா ஆமா சொல்லிட்டான். தேங்க்யூ ஐசிஐ சொல்லிட்டான். ஆமா ஆமா சார், அது ஒரு பெரிய பிளஸ் தான். ஓகே, ரொம்ப நேரம் Okay, lot of பேசுறோம். thanks, நேர்ல sir. பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா சார். சார். நன்றி, வணக்கம். Thank you, பை sir. பை பை பை. எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.